பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வைல்ட் கார்ட் என்ட்ரி ஒண்ணுமே புரியல, போக போகத்தான் புரியும் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் சொன்னது அப்படியே நடக்குது. ஸோ வைல்ட் கார்ட் என்ட்ரி ஃபர்ஸ்ட் யார் அப்படி என்பதை அவங்களே விஜய் டிவியில சொல்லியிருக்காங்க, நான் தான் உள்ள போறேன் அப்படின்னு. ஸோ இதற்கு முதல் தமிழ் பிக் பாஸ்ல எப்படி நடக்கல, தெலுங்குல நடந்திருக்கு. ஸோ தெலுங்கு ஸ்டைல தான் அவங்க பின்பற்றுறாங்க. நீங்க தெலுங்கு பிக் பாஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட போட்டியாளர்கள் சில பேரை கூட அங்கே இருக்கிற ஸ்டைல தான் கொண்டு போய் கொண்டிருக்காங்க. அந்த சீசன் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த சீசன்ல யாரு அந்த 2 பேரை கொண்டு போய் கொண்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஓகே, அப்படி இருக்கக்குள்ள வைல்ட் கார்டு என்ட்ரி 4 பேரு, ஆனா 3 ஓட்டு. அது என்ன, அது யாரு அப்படின்னு பார்க்கலாம். இலங்கை போட்டியாளர் பற்றிய விடயம் சரியா. அடுத்தது கனி அவர்கள் தரமான ஒரு பதிலடி அவங்க செயல் மூலம் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதே நேரத்தில் விஜே பார்வதியின் முகத்திரையை கிழித்தெறிந்தார் நம்மளுடைய கனித்திரு அவர்கள். அது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது ஜனனி குணசீலன் அவர்களுடைய தரமான சிறப்பான சம்பவங்கள், அதை பற்றிய ஒரு அப்டேட் ஒன்று. இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்தா கேளுங்க, சொல்லுங்க, அதை பற்றியும் பேசலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வைல்ட் கார்டு என்ட்ரி நான் இந்த நவம்பர் 1 அல்லது 2 சரிங்களா, அதாவது இந்த வீக்கெண்ட் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல வைல்ட் கார்டு என்ட்ரி 6 பேர் வருவாங்க அப்படின்றது கிடைக்கப்பெற தகவல். அதுல ஒருத்தங்க திவ்யா கணேஷ் அப்படின்றவங்க. இவங்க தமிழ் தெலுங்கு இதுல சீரியல்ல நடிச்சிருக்காங்க, 2-3 படங்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க தான் வைல்ட் கார்டு என்ட்ரியா வர போறாங்க. பாக்கியலட்சுமி சீரியல்ல ஜெனி அப்படின்னு கேரக்டர் பண்ணியிருப்பாங்களாம். ஸோ மகாநதியிலையும் அவங்க ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஒன்று. ஸோ இவங்களே விஜய் டிவி சேனல்ல சொல்லியிருக்காங்க, நான் வைல்ட் கார்டு என்ட்ரியா வர்றேன் அப்படின்னு. அவங்க ஆல்ரெடி செலக்டட் சரிங்களா. ஸோ ஒரு 6 பேர்ல ஒருத்தங்க திவ்யா கணேஷ். ஸோ இது ஒன்று. அடுத்த மீதி நபர்கள் பாத்தீங்கன்னா சந்திரா, அமி, அப்புறம் பிரஜித் கணவர் அண்ட் மனைவி. ஸோ இவங்க கபிள்ஸ். ஸோ கிடைக்கப்படுகின்ற சில தகவல்கள் என்னன்னா, தெலுங்குல மலையாளத்துல பாத்தீங்கன்னா இப்படி புருஷன் பொண்டாட்டி உள்ள அனுப்புவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஓட் தான். 2 பேருமே நாமினேஷன்ல வந்துட்டாங்கன்னா, அதாவது ஒருத்தங்க நாமினேஷன் வந்தாலே 2 பேரும் வந்துருவாங்க. ஒருத்தங்க கேப்டன் 2 பேருமே கேப்டன் அப்படின்ற ஸ்டைல்ல. ஸோ இந்த வாட்டி தமிழ்ல அப்படி வைக்கிற பட்சத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல இப்படி ஒரு மெத்தடை கொண்டு வரது. அது வரவேற்கத்தக்கபடியா நல்லபடியா. இவங்களுக்கு ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கு. கண்டிப்பா இவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா வெளிநாட்டு டிஆர்பியும் எகிரும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு சரிங்களா. அடுத்தது அமித் அப்படின்றவர் அந்த ஹார்ட் பீட்ல வில்லனா நடிச்சவர் அப்படின்றாங்க. இவரை பத்தி பல பேருக்கு தெரியாது. ஸோ இவர் வர்றாரு. இது இத்தனை பேர்கள் தான் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்க பெற்றது. 6ல் 4 பேர், மீதி 2 பேர்கள் இன்னும் வெளிவரலாம். அந்த 2 பேர்கள் வெளிநாட்டு போட்டியாளர்களா இருக்கலாம், அல்லது ஒருத்தங்க வெளிநாட்டு போட்டியாளர் இருக்கலாம். அதுல ஒருத்தங்க இலங்கையிலிருந்து வர்ற திருநங்கை டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றாங்க. சில பேர் இன்னொருத்தங்க வாகீசன் ராசையா அவர் அப்படின்றாங்க. பட் அதை பத்தி இன்னும் கன்ஃபார்மா கிடைக்கல மக்களே. சோ இலங்கை போட்டியாளர்கள் யார் அப்படி என்பதுக்கு இப்போ இந்த மொமெண்ட் வரைக்குமே பதில் கிடைக்கல. ஸோ ஓகே, அடுத்த அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கனி திரு அவர்கள் தரமான செய்கை பண்ணாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9 பல குடும்ப ஆடியன்ஸ் பார்க்க காரணம் ஒன்னு கனி அவர்கள், இன்னொன்னு சபரி அவர்கள், இன்னொன்னு திவாகர் அவர்கள். ஸோ இவங்க அண்ட் விக்ரம் அவரையும் சேர்த்துக்கலாம். மீதி நபர்கள் பெருசா மக்களை போய் சேரலன்றதா உண்மை. அப்படி இருக்கக்குள்ள இன்று ஒரு டாஸ்க் ஒன்று நடந்தது, சூப்பர் டிலக்ஸ் வர்சஸ் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு. அதுல பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து கனி அவர்கள், எஃப்ஜி அவர்கள், அப்புறம் இந்த கானா வினோத், இந்த 3 பேரும். அங்கால பாத்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ்ல கெனி அவர்கள், விஜய் பார்வதி, அப்புறம் துஷா, இவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடந்தது. அதுல கெனி அவர்களும் எஃப்ஜி அவர்களும் தரமான சம்பவம் பண்ணாங்க. இங்கால பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் விஜய் பார்வதி அவங்க கிட்ட ஒரு திறமையுமே இல்ல, வாய் இல்லைன்னா ஏதோ கொண்டு போவோம் அப்படின்னுவாங்கல்ல, அதுதான் அந்த விஜய் பார்வதி. அவங்களாலேயே அந்த டீம் தோத்துட்டு இங்க கனியவர்களுடைய சம்பவத்தால பிக் பாஸ் டீம் வின் பண்ணது. சோ பிக் பாஸ்க்கு 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது பிக் பாஸ் சீசன் 9 லைவ் அப்டேட். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஜனனி குணசீலன் மேம் அவர்கள் பற்றிய அப்டேட். ஸோ அவங்களுடைய அறிவான் படம் வெரி சூன் வெளிவர இருக்கு. அதுக்கு அடுத்தது விஜய் சேதுபதி அண்ணா கூட அவங்க நடிச்ச ட்ரெயின் படம் வெளிவர இருக்கு. இதை தாண்டி 10-13 படங்கள் அவங்க கைவசம் இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா 2 அப்டேட். ஒன்னு வெரி சூன் அவங்க மோகன்லால் சார் அவர்களை மீட் பண்ண இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கன்னடத்தில் இருக்க டிபிடி சிஎம் அவர்கள் அவங்க அறிவான் படத்தோட ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு அந்த ப்ரொமோஷனுக்கு வர இருக்காங்க. அதுலயும் ஜனனி அவர்கள் வர இருக்காங்க. அப்படின்ற ரீதியில ஜனனி குணசீலன் அவர்கள் சம்பவம் பண்றாங்க. நம்ம இதை இந்த வீடியோல பேசுறதை விட அவங்களுக்கான ஒரு தனி வீடியோ போட்டு
இது ஒரு ப்ரௌட் மூமெண்ட் ஸ்ரீலங்காவுக்கு. ஒரு ஸ்ரீலங்காவில் இருந்து வந்த ஒரு பொண்ணு இப்படி சம்பவம் பண்ணுறது ஒரு பெரியதொரு ப்ரௌட் மூமெண்ட். ஸோ அப்போ அதுக்கு நம்ம தனி வீடியோ இன்னைக்கு நைட்டு போட்டுருவோம், சரிங்களா? ஓகே, அதுக்கு உங்கள் ஆதரவை தாங்க மக்களே. ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு விடயம் என்னன்னா, இப்போ அவங்களுடைய படங்கள் பேக் டு பேக் வெளியில் வர இருக்கு. பொதுவாக பிக் பாஸ் நடக்கக்குள்ள ஒரு படங்கள் வெளியில வரைக்குள்ள அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்க. அதுவும் ஜனனி பிக் பாஸ் மூலமா தான் தமிழ் சினிமாக்குள்ள போனவங்க. ஸோ அப்போ அவங்க பிக் பாஸுக்குள்ள வருவாங்களா அவங்களோட அறிவான் படத்தோட ரிலீஸ் அன்னைக்குள்ள? எனக்கு தெரிஞ்சு கன்னடத்தில் கூட அவ்வளோ ப்ரொமோஷன் பண்றாங்க, மலையாளத்தில் அவ்வளவு ப்ரொமோஷன் பண்றாங்க அந்த அறிவான் படத்தோட டீம். ஸோ அப்போ தமிழ்ல பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறேன். அப்படி பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பா ஜனனி பல பேருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப பிக் பாஸ்க்குள்ள போற பல பேரை டைட்டில் எல்லாம் வேணாப்பா, ஜனனி அவர்களை போல வந்தா போதும், வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற இதெல்லாம் போறாங்க. அப்படி இருக்கக்குள்ள இவங்களுடைய படத்தோட ரிலீஸுக்கு ஒரு கெஸ்டா போறது சிறப்பா இருக்கும். பாப்போம் என்ன நடக்குது அப்படி என்பதை. நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.